உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் சபையின் போதகருக்கும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே பைபிள் ஒரு முறை அப்படி பார்த்துட்டு வருவேன். அந்த கன்ஃபர்மேஷன் உடனே கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கன்ஃபர்மேஷன் ரொம்ப கொஞ்சம் லேட்டாகவே ஆச்சு. அதுக்கப்புறமா நான் என் மனைவியிடம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதற்கு பின்பாக நான் அது எப்போதுமே எனக்கு இங்கே வரும்போது அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எப்போதுமே when I go to the dais, when I stand on the pulpit, அந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கி ஒரு குழந்தை இந்த யோனாவை மட்டும் சொல்லாமே போயிடுச்சு. ஏன்னா நான் சொல்ல போகிறேன்றதுனால அது ஏன்னா இது சொல்லாமல் போச்சுன்னு யோசித்தேன். நல்ல வேளை அதாவது விட்டு வச்சுதுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இன்றைக்கி பாதி மெசேஜ் நீங்கள் இதிலே குழந்தைங்களையே கேட்டீங்க. இது அடிஷ்னல் மெசேஜ் மாதிரி ஆயிடுச்சு. எனிவேஸ், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்லலாம். யோனாவை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். யோனா கதை சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் சண்டே ஸ்கூல்லலாம் நிறைய படிச்சிருக்கீங்க. அதே போல் சண்டே ஸ்கூலில் படித்ததுனால ஒரு பையன் போய் ஸ்கூலில் இது மாதிரி யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்கிருச்சு அப்படின்னு சொன்னதும் அந்த சயின்ஸ் டீச்சர் திட்டினாங்க. அதே பிறகு அவர் மனுஷனை ஒரு மீன் விழுங்க, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஆஸ் பர் சயின்ஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை இது உண்மை அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதும் அது எப்படி உண்மை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பேன்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் பரலோகத்துக்கு போகும்போது யோனாகிட்டே கேட்டுறேன். போகலன்னா என்னடா பண்ணுவேன், நீங்கள் கேளுங்கண்ணா. அப்போ என்ன அர்த்தம்? நான் பரலோகம் போயிடுவேன், நீ அங்கே போயிடுவேன். யோனாவை குறித்து நாம் இன்றைக்கு வைத்திருக்கிற தலைப்பு வெள்ளை புறா ஒன்று. ஒரு சினிமாக்கார மாதிரி பேசுகிறார் பார்த்தீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்க. வெள்ளை புறா ஒன்று போனது அது வெளியே வருது. பாஸ்டருக்காக பயப்படாதீங்க. சரி, அது மீதியை நீங்களே பாடிங்க. யோனா என்றால் புறா என்று அர்த்தம். எபிரேய சொல் யோனா என்றால் டவ், புறா. புறா என்ற பெயரை கொண்டவர். அதனால தான் பறந்து பறந்து போனார். ஆண்டவர் பிடிச்சின்னு உள்ளே உட்கார வச்சார். புறாவாக இருந்தவர் கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு காலகட்டம். இந்த வருடத்தின் முடிவிலே நாம் சிந்திக்க இருக்கிற காரியம், நான் எத்தனை நாள் கடவுளை விட்டு விலகினேன், எத்தனை நாள் கடவுளை மறந்து போனேன், எத்தனை நாள் கடவுளுக்கு எதிராக சிந்தித்தேன், எத்தனை நாள் கடவுளுடைய சித்தத்தை அறியாமல் அல்லது அறிந்த சித்தத்தை எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், எத்தனை நாள் நான் கடவுள் சொன்னதை கீழ்ப்படியாமல் இருந்தேன், எத்தனை நாள் அவர் என்னை அனுப்பினதை மறந்தேன், எத்தனை நாள் அனுப்பினாலும் நான் விலகி ஓடினேன். இதையெல்லாம் நாம் சிந்திப்பதற்காக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். யோனா, இந்த யோனா என்பவர் யார் என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும். யோனாவை குறித்து வேறு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எங்கே சொல்லப்பட்டிருக்கு? 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் 25ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் எரோபியாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை.
காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகள். அப்படின்னா இந்த சம்பவம், கர்த்தர் சொன்ன சம்பவம் அப்பொழுது நடந்திருக்க வேண்டும் என்பதை ஆய்வாளர்களுடைய கருத்து. அப்போ அந்த பீரியட்ல தான் இது நடந்ததாக. அதனால் இந்த முதல் வசனமே, யோனா 1ஆம் அதிகாரம் முதல் வசனமே, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இந்த யோனாவுடைய பாடத்திலே நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் ஒரு 7 காரியங்கள். 7 இவர் 4 நாள் நிறைய பேசுவார், 7ன்னா எப்படி அப்படின்னு பயப்படாதீங்க. விலகி ஓடினால் விலை கொடுக்க வேண்டும். முதல் பாயிண்ட் என்னது? விலகி ஓடினால் விலை கொடுக்க வேண்டும். 2வது, விலகி ஓடினால் விபரீத எண்ணம். 3வது, விலகி ஓடினால் வினை உன்னை தொடரும், பாவம் உன்னை தொடரும். விலகி ஓடினால் வழி தெரியாமல் போகும். விலகி ஓடினாலும் கர்த்தர் உன்னை தொடருவார். விலகியவன் திரும்பாமல் அமைதி என்பதில்லை. விலகியவன் திரும்ப மீன் உன்னை விழுங்கும். இதுதான் 7 பாயிண்ட். என்னென்ன 7 பாயிண்ட்டு? விலகி ஓடினால் விலை கொடுக்க வேண்டும், விலகி ஓடினால் விபரீத எண்ணம், விலகி ஓடினால் வினை உன்னை தொடரும், விலகி ஓடினால் வழி தெரியாமல் போகும், விலகி ஓடினாலும் கர்த்தர் உன்னை தொடருவார், விலகியவன் திரும்பாமல் அமைதி என்பது இல்லை, விலகியவன் திரும்ப மீன் உன்னை விழுங்கும். இதுதான் நாம் அறிந்து கொள்ளுகிற 7 பாடங்கள். அதனால தான் இங்கே என்ன ஆகுதுன்னா, வென்ட் பை ஷிப் அண்ட் ரிட்டர்ன் பை ஃபிஷ். எப்படி போனார்? கப்பலில் போய் மீனில் திரும்பிட்டார். அவர் கப்பலில் போயிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? மீனில் முன்னால் கொண்டு வந்து விட்டுட்டார். அப்போ முதலில் நாம் அறிந்து கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், இங்கே 2ஆம் வசனம், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது. கூக்குரல் என் சமூகத்தில் எட்டியது என்று மோசேயிடம் சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்தில் கூக்குரலும் எட்டும், அக்கிரமம் எட்டும். அக்கிரமம் எட்டியது என்று சொன்னார், எதிராக பிரசங்கி என்று சொன்னார். அந்த அவர்களுடைய அக்கிரமம் அதை என் சமூகத்தில் எட்டியது, நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொன்னார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி, எழுந்து கொள் என்று கர்த்தர் சொன்னால் நாம் ஓடி போய் விடுகிறோம். ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல, எழுந்திருப்பான்னாரு, அதுக்குள்ள ஓட்டார். ஏன் ஓடி விட்டார் என்றால், அவருக்கு முன்பே தெரியும் கர்த்தருடைய அன்பு என்ன என்பதை புரிந்த அன்பில்லாத யோனா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு என்ன என்று தெரியும், கர்த்தர் எவரையும் மன்னிக்கிறவர் என்று தெரியும், கர்த்தர் அவர்களையும் மீட்டுக் கொள்வார் என்று தெரியும், கர்த்தர் அவர்களுக்கும் நன்மையான முடிவை கொடுப்பார் என்று தெரியும். ஆனால் என்னுடைய உள்ளம் தவறாக இருந்தது, என்னுடைய எண்ணம் தவறாக இருந்தது, என்னுடைய சிந்தனை தவறாக இருந்தது. ஆகையால் நான் அவர்கள் அழிய வேண்டும் என்று நினைத்தேன். அழிவதற்கு கர்த்தர் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதை முன்பே அறிந்த யோனா கர்த்தரை விட்டு விலகி போனார். விலகி போனதற்கு காரணம் அவருடைய வேலை பளு அல்ல, தன் இருதயத்தின் பளு. அங்கே பாரம் இருந்தது. என்ன பாரம் என்றால், கர்த்தர் நிச்சயமாக இவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்று முன்பே அறிந்திருந்த யோனா அவர்களுக்கு தீங்கு நேர வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருந்ததினால் கர்த்தரை விட்டு விலகி போனார். அவர் நினிவேவை விட்டு விலகவில்லை, கர்த்தரை விட்டு விலகினார். ஹல்லேலூயா. நினிவேவுக்கு அதை விட்டு தர்ஷீசுக்கு போகவில்லை, தரிசனத்தை விட்டு தர்ஷீசுக்கு போனார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தரிசனத்தை விட்டு தர்ஷீசுக்கு ஓடி போன யோனா, அவர் ஓடி போகும்படி முதல் பாயிண்ட் சொன்ன, விலகி ஓடினால் விலை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் 3ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, யூ ஹாவ் டு பே. கர்த்தரை விட்டு விலகினால் உனக்கு செலவு தான் அதிகம்.
கர்த்தரை விட்டு விலகினால், போகும்போது டிக்கெட் எடுத்துட்டு போனாரு, திரும்பி வந்து ஒரு ஃப்ரீயா வந்துட்டார். ஆனால் வந்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் மாறுச்சு. போகும்போது இவர் விலை கொடுத்தார், கர்த்தர் விலை கொடுத்த அவரை விலை மதியாத இடத்திற்கு அனுப்ப தேர்ந்தெடுத்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய விலை வேறு. கர்த்தருடைய சுவிசேஷம் இலவசம், கர்த்தருடைய மீட்பு இலவசம், கர்த்தருடைய அன்பு இலவசம். ஆனால் விலகுவதற்கு நாம் கூலி கொடுத்தாக வேண்டும். அந்த கூலி உன்னுடைய பாவம். முதல்ல அது உன்னுடைய பாவம். அந்த பாவம் என்பது என்ன? பாவம் எப்படி உற்பவிக்கிறது என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாவம்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். What is sin? தீய பாவம் எப்படி வந்து நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்று திரித்துவத்தை சொல்லுகிறோமோ, அதே போல பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்று திரித்துவத்தை சொல்லுகிறோமோ, அதே போல பாவம் என்பதும் திரித்துவம் 3 இருக்கிறது. பாவம் வந்து 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாவம்னா 1, அப்படி இல்லை. சங்கீதம் 32ஆம் வசனம் முதல் 2 வசனங்களை எடுத்து பாருங்க. சங்கீதம் 32 1 2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, மீறுதல் 1, அப்புறம் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, பாவம் 2 3, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் அக்கிரமம் 3ம் சேர்ந்துதான் பாவம். முதல்ல வந்து என்னது? மீறுதல், அக்கிரமம், பாவம். இது 3ம் சேர்ந்ததுதான் பாவம். தனியா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி அல்ல. அந்த பாவம் என்று சொன்னாலே அதை நாம் எப்படி தவறாக எடுத்துக்கொள்கிறோம் என்றால், நாம் 10 கற்பனைகளை எடுத்துக்கொள்வோம், இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்வில் இருப்பதையெல்லாம் எடுத்துக்கொள்வோம். வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற காரியம் 3: ஒன்று அக்கிரமம், இன்னொன்று பாவம், 3வது மீறுதல். மீறுதல் என்றால் என்ன, அக்கிரமம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள திரும்ப படிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ பாக்கியவான். அதான். இப்போ அக்கிரமம் என்றால் அதனுடைய பொருள் என்ன என்றால் செய்யக்கூடாததை செய்வது. அக்கிரமம் என்றால் என்ன? செய்யக்கூடாததை செய்வது. செய்யக்கூடாததை செய்வது அக்கிரமம். அடுத்து மீறுதல் என்றால் செய்யாதே என்று சொன்னதை செய்வது. ஆதாம்கிட்ட சொன்னாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, அதை மீறி அவன் சாப்பிட்டான், அது மீறுதல். முதல் பாவத்தின் அந்த காரணமே எது என்றால் மீறுதல். செய்யாதே என்று சொன்னதை செய்வது மீறுதல், செய்யக்கூடாததை செய்வது அக்கிரமம், செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது பாவம். அன்பு செலுத்து என்று சொன்னார், செய்யவில்லை என்றால் பாவம். சத்தியத்தை போய் சொல்லு என்று சொன்னார், சொல்லவில்லை என்றால் பாவம். உலகமெங்கும் நற்செய்தி அறிவி என்று சொன்னார், சொல்லவில்லை என்றால் பாவம். செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது. உன்னை போல பிறரை நேசி என்று சொன்னார், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொன்னார், செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது பாவம். அதனாலதான் அந்த பாவத்திற்கு விளக்கம் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், ஆர்ச்சரி என்கின்ற வேர்டு தான் முதல்ல அதற்கு சொன்னாங்க. ஆர்ச்சரி. ஆர்ச்சரினா என்ன? ஒரு அந்த அம்பு விடும் அல்லது ஃபயர், அந்த கன் ஷூட் பண்ணுறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவாங்க? பெரிய வட்டம், சிறிய வட்டம், கடைசியாக ஒரு சின்ன வட்டம் இருக்கும், அது நடுவில் அடிக்கணும். அதுக்கு தான் ஆர்ச்சரி. அந்த ஆர்ச்சரின்னு ஏன் சொன்னது என்றால், இந்த பாவம் பழைய மூல சொல் என்று எடுத்துக்கொண்டால் SIN கிடையாது, SYN. அப்போ அந்த மிஸ்ஸிங் த மார்க், அதுதான் பாவம். மிஸ்ஸிங் த மார்க்னா என்ன? ஒரு இது அந்த சின்ன வட்டத்தை விட்டு வெளியே அடிச்சிட்டாலும் நீ என்ன பண்ணிட்ட? உன்னுடைய அந்த குறி, உன்னுடைய நோக்கம், உன்னுடைய லட்சியம், நீ சென்று அடைய வேண்டியதை அடையாமல் போய்விடுகிறாயே, அதுதான் பாவம். பரலோகத்திற்கு நீ சென்றே ஆக வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய நோக்கம். அதை அந்த மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னாலே அதுதான் பாவம். ஆகையால் தான் அந்த சிங்க்ரனைஸ், அவரோடு நீ ஒத்துப்போவது, அவனுடைய சாயலை பெற்றுக்கொள்வது, அப்படி செல்லும் போது அது பாவம். அதை விலகும் போது அது பாவம். கர்த்தர் அவரை விடாமல் துரத்தினார். ஹல்லேலூயா. நாம்
எப்படி எங்கு சென்றாலும் நம்மை விடாமல் துரத்துகிற ஒரு கர்த்தர்.